வணக்கம், இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் வந்து இன்றைக்கி வந்து வளர்பிறை சஷ்டி. நாம் இப்போ சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாம் வந்து சமையல் வேலை பார்த்துட்ருக்கோம். பருப்பு ஒயிட் ரைஸ் சாப்பாடு, பருப்பு குழம்பு. இப்போ வந்து பருப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வைக்க போகிறோம். ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஈவினிங் தான் கோயிலுக்கு போகணும். இங்கே பாருங்கள், குக்கரில் வந்து பருப்பு வைக்கிறீங்கள, பருப்பெல்லாம் வந்து வைக்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபுல்லாக வச்சுட்டிங்களா, விசில் வரும்போது இந்த தண்ணியெல்லாம் மேலே வந்து செதறும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டிங்களா, குக்கர் மேலே விசில் வரும்போது தண்ணி வரவே வராது. சாப்பாடுக்கும் அப்படி தான், குக்கருக்குமே அப்படி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். குக்கரில் பருப்பெல்லாம் வச்சுட்டு, ஒரு பருப்பு எதுனாலும் சரி, தண்ணி வந்து விசில் வரும்போது மேலே வரும் இல்லையா, அது வந்து வரவே வராது. குக்கருக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, வேக வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் ஒன்று அதில் போட்டிங்களா, நீங்கள் மேலே அந்த குக்கர் மேலே வந்து பொங்கி வந்து ஊற்றாது. சரியா? நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். டாடா. ಯಾಕೆ ಬಾವಾಗ ಹಳೆ ಓಡುತ್ತೆ ಬ್ಯಾಟ್ರಿ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆಯಾ ಎಲ್ಲ